பால கங்காதர் திலக். இவர் அச்சம் இல்லாத சுதந்திர போராட்ட வீரர். இந்திய சுதந்திர இயக்கத்திற்கு புதிய ஊக்கங்களை தந்தவர் இந்த பால கங்காதர திலக். இவர் பிறந்தது ஜூலை 23, 1856. இவரது அப்பாவின் பெயர் கங்காதர் பந்த் திலக். திலக் தன்னுடைய 15வது வயதில் திருமணம் செய்து கொண்டார். இவர் தன்னுடைய 17வது வயதில் பூனேயில் உள்ள டெக்கன் கல்லூரியில் சேர்ந்தார். இவர் பிரிட்டிஷ் ஆட்சி விதானங்களுக்கு எதிரான எண்ணங்களை கொண்ட தூய இந்தியராக இருந்தார். இதுவே இவரை காரேயை சந்திக்க செய்தது. திலக் எப்போதும் நீச்சல், உடற்பயிற்சி மற்றும் வேறு சில விளையாட்டுகளிலும் ஆர்வம் காட்டி வந்தார். அது அவரது படிப்பின் மேல் சரியான கவனம் செலுத்த முடியாமல் செய்தது. ஆனாலும் ஆழ்ந்த பற்றுதல் காரணமாக இவர் தனது படிப்பை முடித்து சட்டத்தில் பட்டப்படிப்பை முடித்தார். இவர் ஒரு சமயம் எம்ஏ மாணவனான கோபால கணேஷ் அகர்கரை சந்தித்த பின் இந்திய சுதந்திர போராட்ட நிகழ்வுகளில் தோன்ற ஆரம்பித்தார். படித்தவர்கள் அதிகம் இருந்ததால் சுதந்திர இயக்கத்திற்கு மேலும் பலம் கூடும் என்று இவர் நினைத்தார். திலக் தன் நண்பர்கள் சிலரோடு சேர்ந்து ஒரு பள்ளியை தொடங்கினார். இவரது குறிக்கோள் நாட்டு மக்களிடையே தேசிய ஒருமைப்பாட்டை கொண்டு வர வேண்டும் என்பது. அதற்காக இவர் வடமொழியில் கேசரி, ஆங்கிலத்தில் மராட்டா என்ற பத்திரிகைகளை ஆரம்பித்தார். அதை இவரது நண்பர்கள் வீடு வீடாக விநியோகம் செய்தார்கள். கேசரி மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றது. அதிலுள்ள செய்திகள், கருத்துகள் மக்களால் விவாதிக்கப்பட்டன. ஒருமுறை கோலாப்பூர் திவான் பற்றிய தொகுப்பு ஒன்று இதில் வெளிவந்தது. அதனால் திலக்கும் அகர்கரும் சிறை சென்றார்கள். விடுதலை ஆகி வந்ததும் திலக் டெக்கன் எஜுகேஷனல் சொசைட்டி என்ற பொது கல்லூரியை ஆரம்பித்தார். திலக் சமூக சீர்கேடுகளை ஒழிக்க பல வகையில் முயற்சிகள் செய்து சில புதிய மாற்றங்களையும் கொண்டு வந்தார். இவரது சமூக சீர்திருத்த செயல்களால் பிராமணர்கள் இவரை குலநீக்கம் செய்யவும் வழி உண்டானது. தேசத்து மக்களிடையே ஒருமைப்பாட்டை கொண்டுவர, குறிப்பாக மதங்களிடையே ஒற்றுமை உண்டாக்க விநாயகர் நவராத்திரி விழாவை மிக விமர்சையாக கொண்டாடச் செய்தார். அந்த முறையே இன்று வரையிலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவில் உற்பத்தியாகும் துணிகளுக்கு அதிகமான வரியை கூட்டியது. அது துணி உற்பத்தியாளர்களிடையே அதிருப்தியை உண்டாக்கியது. அப்பொழுது திலக் வெளிநாட்டு இறக்குமதி துணிகளே இதற்கு காரணம் என்று கூறி அதை நிராகரிக்க கோரி மக்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார். அந்த நிராகரிப்பு செயலால் வெளிநாட்டு துணிகள் தேக்கம் அடைந்தன. அந்த நேரம் மகாராஷ்டிராவில் பிளேக் மிகவும் தீவிரமாக பரவியது. அதே நேரம் அங்கே வறட்சியும் உண்டானது. ஆனாலும் அரசு மக்கள் விஷயத்தில் அலட்சியமாக இருந்துவிட்டது. உடனே திலக் மீண்டும் போராட்டத்தை தொடங்கி மக்கள் நில விற்பனை வரி, மற்ற வரியையும் கட்ட வேண்டாம் என்று குரல் கொடுத்தார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட இடங்களில் திலக் மக்கள் சேவையில் ஈடுபாடு கொண்டிருக்கும் போது பூனேவில் பிளேக் நோய் வேகமாக பரவியது. அப்போதும் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதன் பிறகு அரசு சார்லஸ் ராண்ட் என்ற அதிகாரியை புள்ளி விவரங்கள் சேகரிக்கும்படி அனுப்பி வைத்தது. நோயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும்படி செய்தது. பிரிட்டிஷ் அதிகாரி
வீடு வீடாகச் சென்று நோயால் பாதிக்கப்பட்டவரின் விவரங்கள் சேகரிக்க தொடங்கினாலும் இவர்களது தவறான நடவடிக்கைகள் மக்களிடையே பலமான கண்டனத்தை வெளிப்படுத்தச் செய்தது. திலக் தனது ஆங்கில பத்திரிகையான மராட்டாவில் இந்த பிரிட்டிஷ் அதிகாரியின் தவறான போக்கை பற்றி கட்டுரை எழுதினார். அது மக்களிடையே இவருக்கு மேலும் புகழடையச் செய்தது. இந்த நிகழ்வுகளுக்கு எல்லாம் பிரிட்டிஷ் அதிகாரி ராண்ட் என்று நினைத்த தாமோதர் ஹரி என்பவர் ராண்டை சுட்டுக் கொன்றார். அதற்கு காரணம் திலக்கின் கட்டுரையே என்று முடிவு செய்த பிரிட்டிஷ் அரசு அவரை கைது செய்தது. அது நாட்டு மக்களிடையே விழிப்புணர்வை உண்டாக்கிவிட்டது. எங்கும் இவரது கைது பற்றியே பேசப்பட்டன. திலக்கின் நண்பர்கள் சிலர் இவரை மன்னிப்பு கேட்டுக்கொள்ளும்படி அறிவுரை கூறினார்கள். ஆனால் திலக் அதை மறுத்துவிட்டார். சிறையில் திலக்கின் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டது. ஆனாலும் இந்தியர்களான சிறை அதிகாரிகள் உதவியால் மீண்டும் குணமடைந்தார் திலக். திலக் சிறையில் இருக்கும் பொழுது ஜெர்மனியின் ஸ்காலரான மார்க்ஸ் முல்லர் இவருக்கு ரிக்வேத மொழிபெயர்ப்பு பிரதிகளை அன்பளிப்பாக தந்தார். அது திலக்கை மகிழ்ச்சி கொள்ள செய்தது. 1898 திலக் சிறையிலிருந்து விடுதலை ஆனார். இது முடிந்து 5 வருடங்களுக்கு பிறகு பூனேயில் மீண்டும் பிளேக் நோய் பரவியது. அதில் திலக்கின் மகன் மரணமடைந்தான். திலக் மிகவும் மனம் தளர்ந்து போனார். அதன் பிறகு சுதந்திர போராட்ட இயக்கத்தில் அதிகம் ஈடுபாடு கொண்டார். திலக் லாலா லஜ்பத் ராய் போன்ற தலைவர்களுடன் சேர்ந்து வங்காள பிரிவினைக்காகவும் இந்திய சுதந்திரத்துக்காகவும் தீவிரமான போராட்டங்களை நடத்தினார். அதில் லஜ்பத் ராய் பர்மாவில் மாண்டலே சிறைக்கு அனுப்பப்பட்டார். லஜ்பத் ராய் சிறையிலிருந்து விடுதலை ஆனதும் சூரத்தில் நடைபெற்ற இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கூட்டத்தில் இவரை தலைவராக குறிப்பிட்டார் திலக். இது சில அங்கத்தினர்களுக்கு விருப்பம் இல்லாமல் போனதால் காங்கிரஸில் பிளவு ஏற்பட்டது. இது போன்ற பல தடைகள் ஏற்பட்ட போதும் திலக் தொடர்ந்து தன் உரையை நிகழ்த்தினார். இந்திய சுதந்திர போராட்ட இயக்கத்தில் மெதுவாக வன்முறை தலை தூக்கியது. ஏப்ரல் 30, 1907 சில முற்போக்குவாதிகள் பிரிட்டிஷ் அதிகாரிகள் இல்லங்களின் மீது குண்டுகளை வீசி சேதப்படுத்தினார்கள். இவைகளுக்கு பத்திரிகைகளே காரணம் என்று குற்றம் சாட்டியது. அதனால் பல இந்திய பத்திரிகையாளர்களை திலக் உட்பட கைது செய்தது. நீதிமன்றம் திலக்கிற்கு எதிராக 6 வருடங்கள் சிறை தண்டனை என்று தீர்ப்பளித்தது. அந்த தீர்ப்பை கேட்டு மும்பை கார்டன் அலை தொழிலாளர்கள் தொடர்ந்து 6 நாட்கள் போராட்டம் நடத்தினார்கள். பிறகு திலக் பர்மாவின் மாண்டலே சிறைக்கு அனுப்பப்பட்டார். திலக் பர்மா சிறையில் 6 வருடங்கள் புத்தகங்கள் படிப்பதிலேயே கழித்தார். அந்த நேரம் திலக்கின் மனைவியும் காலமானார். அப்போது திலக் சிறையிலேயே தன் கடமைகளை செய்தார். 1917 ஜூன் 17 அன்று திலக் விடுதலை ஆனார். சிறையிலிருந்து வந்ததும் சுய ஆட்சி இயக்கத்தை ஆரம்பித்தார். லக்னோவில் நடந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கூட்டத்தில் சுதந்திரம் என் பிறப்புரிமை, நிச்சயம் அதை அடைந்தே தீருவேன் என்று முழக்கமிட்டார். சுய ஆட்சி இயக்கம் பிரசித்தி பெற்ற நாளில் திலக் இங்கிலாந்து போனார். அங்கே உழைப்பாளர் கட்சி அங்கத்தினரால் அவரது செயல்களுக்காக பாராட்டப்பட்டார். 8 மாதங்களுக்குப் பிறகு 1920 ஆகஸ்ட் 7 அன்று பாலகங்காதர திலக் காலமானார். இந்தியா ஒரு சுதந்திர போராட்ட வீரரை மட்டுமல்ல,
ஒரு நல்ல மனிதாண்மை கொண்டவரையும் இழந்து வருத்தம் கொண்டது. இவரது அயராத முயற்சிகளே மக்கள் திலக்கை விரும்பும்படி செய்தது. பிறகு 1947 ஆகஸ்ட் 15 அன்று இந்திய நாடு சுதந்திரம் பெற்றது.